அந்த இடத்துல கொதிச்சுட்டு இருக்கிறத வச்சே அந்த ஸ்மெல் வச்சே இதில் கொஞ்சம் உப்பு போடணும்னு சொல்லுவார். அதை மாறுபட்டதுனால வரக்கூடியதான் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு வருது. ஸோ அப்புறம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன் நம்ம கொண்டு போய் கொடுத்து அதை சரிப்படுத்துகிறோம். இந்த 7 திசுக்களையுமே வளர்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு சுவைக்கு உண்டுனா அது இனிப்பு தான். ஸோ இனிப்பு சுவையை நம்ம சாப்பிட்டோம். குப்பைகள்னு சொல்றது முழுக்க முழுக்க குப்பை அப்படின்னே நம்ம எடுத்துக்கணும். இதுல இனிப்புனா எத்தனையோ இனிப்பு இருக்குது. ஒபிசிட்டியோ அல்லது வந்து டயபெட்டிஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு துணையா பல விஷயங்களையும் அது இழுத்துட்டு வந்துடுது. டாக்டர், இன்னொன்று, இப்போ நம்ம டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுறதுல வந்து நம்ம நாக்கோட சுவை மொட்டுக்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியமான ரோல் அதில். ஸோ இந்த சுவை மொட்டுக்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து வளர ஆரம்பிச்சு வயசானதுக்கு அப்புறம் அது குறைஞ்சிடும். அதனால அவங்களால டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த சுவை மொட்டுக்களுக்கும் இருக்கிற அந்த இதை பற்றி சொல்லுங்க சார் டாக்டர், சம்பந்தம் பற்றி. பொதுவாக நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த டேஸ்ட் மொட்டுகள் இப்போ வந்து மாடர்ன் ரிசர்ச் படி நீங்கள் சொல்கிற கூற்று அப்படிங்கிறது சரிதான். ஆனால் இந்த டேஸ்ட் சுவைகளை வந்து பாதுகாப்பாக, சுவை மொட்டுகளை பாதுகாப்பாக நம்ம வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. சிலர் பார்த்தீங்கன்னா 90 வயதில் கூட சரியாக அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உண்டு. குறிப்பாக முன்னாடி தவசு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம் சமையல் செய்யறவங்களுடைய பேர் வந்து ஒரு 90 வயசா இருக்கும். அவர் வந்து வேலை செய்ய மாட்டாரு, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கொதிச்சுட்டு இருக்கிறத வச்சே அந்த ஸ்மெல் வச்சே இதுல கொஞ்சம் உப்பு போடணும்னு சொல்லுவார். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல வந்து இது போடணும், டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட சொல்லுவார். இதுல எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து நாக்குல மாத்திரம் அந்த முட்டுகள் இல்லை, மனம். அது அந்த குழம்பு கொதிக்கும் போது வரக்கூடிய மனத்திலையும் அந்த சுவை தெரியும். உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, நோஸ் பிளாக் ஏதாவது ஒரு கண்டிஷன், சைனஸ் கண்டிஷன்லையோ அல்லது குளிர் நேரத்தில் மழையில் நனைஞ்சிட்டு வந்த பிறகு மூக்கு அடைச்சி போச்சுன்னா எந்த உணவுலையும் டேஸ்ட் இருக்காது. அம்மா சமைக்கிறது அதே சமையல் தான், அதே மிளகு தான், அதே குழம்பு தான் போடுவாங்க. நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து சுவை தெரிய முடியாது. ஏன்னா இதனுடைய மனம் நல்லா இருந்தால் தான், அந்த உணரக்கூடிய திறன், அதாவது நுகரக்கூடிய திறன் நல்லா இருந்தால் தான் சுவை நல்லா இருக்கும், சுவை நல்லா உணர முடியும். அப்போ அந்த ரெண்டையுமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சிலர் வந்து அவங்க ஆயுள் நாள் முழுவதுமே அதை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இறக்கிறதுக்கு முந்தின நாள் கூட அவங்களால நல்லா டேஸ்ட் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். ஒருவேளை அந்த எண்ணிக்கை குறைஞ்சாலும் கூட இருக்கிற எண்ணிக்கையை வச்சு சுவையை சிறப்பாக உணரக்கூடிய ஆற்றல் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க இப்போ அது ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சில மெத்தட்ஸ்க்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் தமிழருடைய வாழ்வியல், லைஃப் ஸ்டைல், சித்தா லைஃப் ஸ்டைல். அதை மாறுபட்டதுனால வரக்கூடியதான் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு வருது. ஸோ அப்புறம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன் நம்ம கொண்டு போய் கொடுத்து அதை சரிப்படுத்துறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இஞ்சி சீரகம் சாப்பிட்றது, லைஃப் ஸ்டைல் மாறுபாடுனால வரக்கூடிய கேடுகளை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் மெடிசன் வரும். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் மெடிசன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு. அந்த உணவில் ரொம்ப முக்கியமானது சுவை. அதை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ சுவைகள் மூலமாக நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. சில சுவைகள் வந்து அதிகமான சில நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிப்பு சுவையிலேருந்து போயிடலாம். இனிப்பு சுவை நம்ம உடம்புல அதிகமாக சாப்பிட்டா என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி சுவைகளினுடைய இயல்பான குணம் அப்படின்னு ஒன்று உண்டு. இது அதிகமாக சாப்பிட்டா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாச்சுன்னா வரக்கூடிய கேடுகள் அப்படின்னும் இருக்குது. இந்த 2 விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல இனிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இனிப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது, அதனுடைய அடிப்படை மூலக்கூறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம், மண்ணும் நீரும் சேரும். அதாவது மண் பூதம்னு சொல்லக்கூடிய எர்த் எலமெண்ட், வாட்டர் எலமெண்ட், இந்த 2ம் சேர்ந்தது தான் இனிப்பு. இனிப்பு முதன்மையான சுவைன்னு சொல்லுவாங்க. அந்த இனிப்பு அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும். இனிப்புன்னு சுவை சொன்ன உடனேயே நமக்கு பிடிச்ச இனிப்பை நம்ம கற்பனை பண்ணிடுவோம். அதனாலேயே உடல்லையும் மனதிலையும் சில மாற்றங்கள் நமக்கு வரும். இதுதான் அதனுடைய முதல் நன்மை. ரெண்டாவது, அடுத்து பார்த்தீங்கன்னா, உடலை வளர்க்கக்கூடிய தன்மை உண்டது. உடலை வளர்க்கும் அப்படின்னாச்சுன்னா, உடல் அப்படின்னாச்சுன்னா 7 உடற்கட்டுக்களை கொண்டது. 7 உடற்கட்டுகள் எடுத்தாச்சுன்னா, முதல்ல சாரம், நீர்த்துவமான திசுக்கள். 2வது செந்நீர்னு சொல்லுவாங்க, அது ரத்தம். 3வது தசை. 4வது கொழுப்பு திசுக்கள். 5வது எலும்பு.
6வது எலும்புக்குள் விரவி இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை, அதுக்கப்புறம் வந்து நரம்பு திசுக்கள், இவைகள்லாம் அடங்கியது 6வது ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸ். 7வது இனப்பெருக்க உறுப்பு மண்டலம். ஆண்களுக்கு விந்தணுக்கள், பெண்களுக்கு அண்டக்கரு. இதுதான் 7 அடிப்படை திசுக்கள். இந்த 7 திசுக்களையுமே வளர்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு சுவை கொண்டுனா அது இனிப்பு தான். ஸோ இனிப்பு சுவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது முதல் நாளில் வந்து சாரத்திலும், அடுத்து ரத்தத்தை வளர்க்கும், அதுக்கப்புறம் தசையை வளர்க்கும், கொழுப்பை வளர்க்கும், எலும்பு. 7வது நாள் அப்படிங்கிறது விந்த அணுக்களினுடைய எண்ணிக்கையை கூட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிப்புனா எல்லா இனிப்பும் கிடையாது. அதுதான் அடுத்தது கேட்க வந்து, ஏன்னா ஒயிட் சுகர் ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்லிட்டு இப்போ இருக்காங்க. 7 ஸ்பூன் ஒயிட் சுகர் சாப்பிட்டாச்சுன்னா 7வது நாள் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை ஒரு பகுதி குறைஞ்சு போயிடும். ஓகே. அதே மாதிரி 7 ஸ்பூன் ஒயிட் சுகர் சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா பீரியட் நார்மலாக இருந்தாலும் கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு சில பெர்சன்டேஜ் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இனிப்புன்னா வாயில் போட்டால் இனிப்பும், ஒயிட் சுகரும் இனிப்பாக தான் இருக்கும், கருப்பட்டியும் இனிப்பாக தான் இருக்கும். பட் எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத நம்ம அதாவது பார்க்கணும். ஹெல்த்தியான இனிப்புன்னு சொல்லிக்கலாம் இதை வந்து. இப்போ இந்த விஷயங்கள்லாம் எழுதப்பட்டது அப்படிங்கிறது 2000 வருஷம் ஆச்சு. இந்த சுவைகள், இந்த சுவைகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு குறைந்தபட்சம் 2000 வருஷம். ஏன்னா திருக்குறளுடைய காலம் எப்போ எழுதுனதுன்னு தெரியுமா? 3000 வருஷத்துக்கு. இப்போதைய வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சது கிமு 41 சொல்லியிருக்காங்க. அதாவது 3ஆம் சங்கத்தில் வந்து கடை சங்கத்தில் அது உருவான நூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் ஆய்வு பண்ண இதனுடைய கால எல்லை முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அகழ்வாய்வுக்கு பின்னும், ஒவ்வொரு இலக்கிய ஆய்வுக்கு பின்னும் அந்த தமிழனுடைய இலக்கியங்களுடைய கால எல்லை பின்னாடி போய்கிட்டே இருக்கு. இப்போ இது வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 2000 வருஷத்துக்கு மேலேயே இந்த விஷயம் பழமையாக இருக்குது. இப்போ நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 அப்படின்னு அவர் சொன்னதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூலோர்னா பல விளக்கங்கள் சொல்ல முடியும். நூல்களை எழுதினவங்க, புக் எழுதினவங்க, அல்லது நூலோர் அப்படின்னாச்சுன்னா ஆன்றோர் அல்லது சான்றோர், அதாவது வாழ்ந்து அனுபவப்பட்டவர்கள் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா அவருக்கு முன்னாடி என்னென்னமோ விஷயங்கள் நடந்திருக்குது. தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு சான்றுகளை பார்த்தாச்சுன்னா அதுக்கு முன்னாடி அகத்தியம்னு ஒரு நூல் நடந்திருக்குது. அப்போ அதனுடைய கால எல்லை எவ்வளவோ இருக்குது. குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளாக இந்த கருத்து நம்ம ஊரில் இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் இந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது இனிப்பு சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் 7 உடற்கட்டுகளை வளர்க்கும். அப்போது இந்த எழுதப்பட்ட காலம் 2000 வருஷம் முன்னாடி அப்படின்னால அப்போ என்னென்ன பொருட்கள் அங்கே அவைலபிளாக இருக்குதோ இனிப்புக்காக அந்த பொருளை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இப்போ 40-50 வருஷமாக வந்த குப்பைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன். குப்பைகள்னு சொல்கிறது முழுக்க குப்பை அப்படின்னே நம்ம எடுத்துக்கணும். இதில் இனிப்புன்னா எத்தனையோ இனிப்பு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் அப்படின்னு வந்துருக்குது. இது அத்தனையுமே நம்ம உடம்பை வந்து கேடு பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஆனால் இது எத்தனையும் தான் கடையில் கிடைக்குது. அதனால் இந்த இனிப்புச்சுவை அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் வந்து இந்த இனிப்பு கூடுதலாகும் போது அப்படின்னு சொல்கிறது, நான் சொல்கிறது அந்த பணம் கருப்பட்டி கூடுதலானாச்சுன்னா அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இனிப்பு ஒயிட் சுகர் அதிகமாச்சு அப்படின்னாச்சுன்னா வெறும் நான் சொல்கிற அந்த உடல் ஒபிசிட்டியோ அல்லது வந்து டயபெட்டிஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு துணையாக பல விஷயங்களையும் அது இழுத்துட்டு வந்துடுது. அதனால் இப்போ உள்ள அந்த இனிப்புகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம அது உணவினுடைய கேடுகள்னு நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம். இப்போ நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இனிப்பு சுவை இயல்பாக இருந்துச்சுன்னா இந்த 7 உடற்கட்டுகளையும் வளர்க்கும், உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நீண்ட ஆயுளை தரும். நீண்ட ஆயுள்னா லாங்கிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த 80 வயசு வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் அவர் சந்தோஷமாகவும் எந்த நோயும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த இனிப்பு சுவை உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர். அளவோடு சாப்பிடும்போது. ஸோ அது அந்த அளவு அதிகமாகும் போது, ஏன்னா நமக்கு தெரியறது இல்லைல்ல, பிடிச்சா அதை வந்து அதிகமாக சாப்பிட இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது ஒரு வெறுப்பு வரும். அந்த பாயிண்ட் அதில் நம்ம நிறுத்திடணும். அந்த பாயிண்ட் என்னங்கிறத நம்ம வந்து அனுபவத்தின் மூலமாக தான் நமக்கு அது தெரிய வரும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் அந்த இனிப்பு சுவை அதிகமானாச்சுன்னா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நாமளே வந்து வலுக்கட்டாயமாக நம்ம வீட்டில் கிண்டக்கூடிய கருப்பட்டி அல்வான்னு கணக்கு வச்சுக்குவோம், அல்லது கருப்பட்டி களின்னு வச்சுக்குவோம். இதை கூடுதலாக சாப்பிட்டால் என்ன வரும் அப்படின்னாச்சுன்னா அவங்க சொல்கிறது அதனுடைய நாள்பட, இப்போ உடனே 2 நாள் 3 நாள் இல்லை, நாள்பட நம்ம டெய்லி
காலையில் இருந்துச்சுன்னா நான் இனிப்பே அப்படி சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டுட்டே இருந்துச்சுன்னா அதனுடைய பின்விளைவாக உடல் பருமன், அது நார்மலாக உடல் 7 உடற்கட்டுக்களை வளர்க்கக்கூடியது தாண்டி உடல் பருமன் வரும் அப்படின்றாங்க. அதனுடைய பின்விளைவாக சர்க்கரை நோய் வரலாம், அதனுடைய பின்விளைவாக இதய நோய்கள் வரலாம். இப்போதைக்கு சேலஞ்சிங் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 டிசீஸ் கண்டிஷனை நம்ம சொல்லலாம். இது தவிர குறைபாடுகள், அதாவது சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் அப்படின்னாச்சுன்னா, இப்போ நிறைய பால்கோவா சாப்பிட்றோம் அப்படின்னாச்சுன்னா அடுத்த வேளை சாப்பாடு விருப்பம் இருக்காது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த பசி மந்தம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படும். அப்புறம் உடல் மந்தம் அப்படிங்கிறது ஏற்படும். புத்தி தடுமாற்றம் கிடையாது, யோசிக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லை, உண்ட மயக்கம் அது ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட், லாங் டேர்ம் எஃபெக்ட். இந்த ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ல பசி மந்தம், நினைவு மந்தம், அதுக்கப்புறம் உடல் மந்தம், இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்ல நான் சொல்றது இது டிசீஸா எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தவங்க அதிகமா சாப்பிட்டு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது அப்படின்னா சோ அதை கம்மி பண்ண என்ன பண்ணலாம்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடி பார்க்கிறது. இப்போ நாடி பார்க்கும் போதுமா உடம்புல எந்த சுவை கூட இருக்கு அப்படிங்கறத 6 நாடிகள் இருக்குது. வலது பக்கத்துல வலி, அழல், ஐயம், இடது பக்கத்துல வலி, அழல், ஐயம். இந்த 6 நாடிகளை வச்சு 6 சுவைகளை நம்ம உடம்புல கண்டுபிடிக்க முடியும்.